ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் ஞாயிறு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுதலை தான் நம்ம அதிகமாக கொண்டாடணும். ஹல்லேலூயா. நன்றாக கொண்டாட வேண்டியது உயிர்த்தெழுதல் நாள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே 4000க்கு அதிகமான மார்க்கங்கள் இருக்கின்றன. அவர்கள் சொல்கிறார்கள் சுமார் 4200 மார்க்கங்கள் மதங்கள் இருக்கின்றனவா. அவைகளை ஸ்தாபித்த எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறப்பை நம்ம கொண்டாடுகிறோம், கிறிஸ்மஸை நம்ம பல நாட்களாக கொண்டாடுகிறோம். ஆனால் ஈஸ்டர் தான் தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிற நம்ம பார்க்கிறோம். 3 வசனங்களை ஆதாரமாக வைத்து உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் 7 காரியங்களை நான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 24:6 சொல்கிறது. எல்லாம் வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எங்கே இல்லை? இங்க இருக்கிறாரு. இங்க இல்லாம இல்ல. எங்க இல்ல? கல்லறையில இல்லை. கல்லறையில இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை தூதர்கள் அறிவித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு பக்தன் இப்படியாக சொல்கிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்கிறார். தூதன் சொன்னார் உயிரோடு எழுந்து விட்டார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள் தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி. ஆனால் கடைசி புத்தகத்தில் இயேசுவே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive forever and ever. நான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில empty cross and empty tomb, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலுவை காலியா இருக்கிறது, கல்லறையும் காலியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்லறையும் காலியா இருக்கிறது. ஒரு முறை இப்படியா கற்பனையாக அரிமத்திய ஊரானாகி யோசேப்புக்கும் பிலாத்துவுக்கும் ஒரு சம்பாஷணை நடந்துதான். அரிமத்திய ஊரானாகி யோசேப்பு ஒரு பெரிய பணக்காரன். தனக்கென்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கல்லறையை அவன் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் இயேசுவுடைய சரீரத்தை எடுத்து தன்னுடைய கல்லறையில கொண்டு என்ன பண்ணா, இயேசுவை வைத்தான். அவன் பிலாத்து வந்து கேட்டாரா, எப்பா உனக்குன்னு வச்சிருந்த கல்லறை, நல்ல புது கல்லறை, நல்ல சூப்பரா கட்டி வச்சிருந்த கல்லறையில கொண்டு இயேசுவை வச்சிட்டியப்பா, அப்ப உனக்கு என்ன போறது அப்படின்னு கேட்டானா. அப்ப அவன் சொன்னானா, 2 நாள் மாத்திரம்தான், 3ஆம் நாள் காலி பண்ணிடுவாரு அப்படின்னா. 2 நாள் மாத்திரம்தான், 3ஆம் நாள் காலி பண்ணிடுவாரு. only for the weekend is there. இந்த வார இறுதிக்கு மாத்திரம்தான் இயேசு அங்கே இருக்கிறார், அவர் காலி பண்ணி விடுவார் என்று சொன்னாராம். அதே போல இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர் உள்ளவர். கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொன்னாலே உயிர் உள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் வாசித்தீங்கன்னா வே ஆஃப் லைஃப் போட்டிருக்கு. ஜீவ மார்க்கம். இது என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், செத்த மார்க்கம் அல்ல. இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்போஸ்தலர் 2:20 ஜீவ மார்க்கம் என்று போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 5:20 வாசித்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? ஜீவ வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பமாக, ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக, ஆத்தர் ஆஃப் லைஃப் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் நீங்க வாசித்தீங்கன்னா 4 முறை சொல்றாரு, நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். ஹல்லேலூயா. மத்தேயு 16:21, 17ஆம் அதிகாரம் 22, 23, 20ஆம் அதிகாரம் 18, 19, 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 4 முறை சொல்கிறார், நான் உயிரோடு எழும்புவேன். சொன்னபடியே
உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சொன்னபடியே இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தவர். காலியான சிலுவை, காலியான கல்லறை. பாருங்க, நான் ஒரு 2 படம் காமிக்கிறேன் பாருங்க. காலியான சிலுவை, சிலுவை காலியா இருக்குது, சிலுவையில இயேசு இல்லை. பாருங்க இந்த படத்துல பாருங்க, சிலுவையில இயேசு தொங்குற மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் வந்து குரூசிஃபிக்ஸ். அது பாருங்க, somebody who is fixed on the cross. இதுக்கு பேர் குரூசிஃபிக்ஸ் னு பேரு. இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிராஸ் கிடையாது, அதுக்கு பேர் குரூசிஃபிக்ஸ், கிராஸ் with the image of Christ. ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிலுவை, இயேசு இல்லை. நம்முடைய சின்னம் என்னடா, இயேசு தொங்காத சிலுவை தான் நம்முடைய சின்னம். ஒரு லட்சம் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதாவது படம் ஒரு இதாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு போன உடனே காலையில் 9:30 மணிக்கு தூக்கி போட்டுறணும். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் இல்லை. we can have the cross but not the crucifix. இயேசு சிலுவையில் இல்லை. அதே போல இயேசு எங்கே இல்லை? கல்லறையிலும் இல்லை. ஹல்லேலூயா. empty cross, empty tomb is the foundation of Christianity. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். கல்லறை காலியாக இருக்கிறது, சிலுவை காலியாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்தார். சிலுவை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் உச்சக்கட்டம் தான் சிலுவை. the greatest display of God's love. இயேசுவுடைய பாராட்டின அந்த உன்னத அன்பினுடைய அடையாளம் தான் கல்வாரி சிலுவை. காலியான கல்லறை வந்து இயேசுவுடைய வல்லமையின் உச்சக்கட்டம். இந்த காலியான கல்லறை. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் is the resurrection is the greatest display of God's power என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே ஸ்தாபித்த எத்தனையோ மதங்களை ஸ்தாபித்த எத்தனையோ பேர் அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் இயேசுவும் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அநேக அடையாளங்கள் உண்டு, ஆதாரங்கள் உண்டு. அதுல ஒன்று முக்கியமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஒரு உயிர்த்தெழுதலின் அதிகாரம். இட்ஸ் a chapter of resurrection. அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார். 5, 6, 7, 8 இந்த 4 வசனத்திலும் 4 முறை ஒரு வார்த்தை வருது. தரிசனமானார், 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 தரிசனமானார். கேபாவுக்கும் பன்னிரவுக்கும் தரிசனமானார். 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். யாக்கோபுக்கு தரிசனமானார். எல்லாருக்கு பின்பு எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. he was seen என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு அநேகருக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார். குடும்பத்துக்கு காண்பித்தார், தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். எதிரியாக செயல்பட்ட பவுலுக்கும் இயேசு தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. he was seen by his friends, family, followers and also by his foe, enemy. அவருடைய சத்துருவாக இருந்த, சபையை பாழாக்கி கொண்டிருந்த அந்த சவுலுக்கும் இயேசு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, காலியான கல்லறை, அவரை பார்த்த அநேகர், அது மாத்திரமல்ல மாற்றப்பட்ட வாழ்க்கைகள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அந்த இடத்துல மாற்றப்பட்ட வாழ்க்கையோடு ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. empty tomb, eye witnesses and the example of changed lives. இது ஆதாரமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ வேகமாக ஒரு 7 ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே, because he lives, இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 37, 38. தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. தேவனால் எழுப்பப்பட்டவர் அழிவை காணவில்லை. ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்கிறது. தேவனால் எழுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் மக்கி போகவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். வாசிங்க. ஆதலால் சகோதரரே மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. சொல்லுங்க, உங்களுக்கு
என்ன தெரிந்திருக்க கடவுதுனா, பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று தெரிந்திருக்க கடவுது. பாவ மன்னிப்பு. இரண்டாவது, மோசையினாலே கிடைக்காத அந்த விடுதலை, நியாயப்பிரமாணத்தினால கிடைக்காத அந்த விடுதலை நம்ம பெற்று நீதிமான்களாக்கப்படுகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்கலாம், சிலுவையில இயேசு மரித்ததனால நமக்கு பாவ மன்னிப்பு இல்லையா? சிலுவையில மரித்ததனாலே நமக்கு ரட்சிப்பு இல்லையா? ஆம், இயேசு சிலுவையில மரித்தார், சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், உண்மைதான். ஆனால் உயிர்த்தெழுதல் தான் அது எல்லாவற்றையும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. இல்லாவிட்டால் இன்னொரு பாஷையிலே சொல்ல போனால், இயேசு முடிந்தது என்று சொன்னதுக்கு பிதாவானவர் ஆமென் என்று சொன்னது தான் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. ஆமென் என்று பிதாவானவர் சொல்கிறார். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. அவருடைய கிரியைகளுடைய நிச்சயமாக ஊர்ஜிதமாக இந்த 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 உயிர்த்தெழுதல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, நாம் நீதிமான்களாகும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டார், நீதிமான்களாக மாற்றும்படியாக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவ மன்னிப்பு முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தருகிற ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. ஒரு சொல்ல பார்க்கலாம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போயிருப்பாருன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் எழுந்து சொல்லுவாங்க, ஏன் ரத்தமோ உங்க பாவத்தை கழுவுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தன் சுவிசேஷ கூட்டம் முடிந்த உடனே இப்படியாக ஒரு பிரசங்கியாட்ட வந்து சொன்னானா, என்னெல்லாமோ சொல்றீங்களே, இயேசுவின் ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரிக்கும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, நானும் சொல்றேன், நம்புவீங்களா அப்படின்னு கேட்டானா. என்னது, ஒரு ஆளு கூட்டத்துக்கு வந்த ஆளு பிரசங்கியாரை பார்த்து கேட்டானா, நானும் சொல்லுவேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், ஏன் ரத்தம் கூட பாவத்தை மன்னிக்கும்னு சொல்லுவேன், நம்புறீங்களான்னு கேட்டானா. அவர் சொன்னா, நம்புவேன் அப்படின்னாரா. எப்போ நம்புவேன்னா, நீ செத்து உன்னை தூக்கி கல்லறையில வச்சு நீ 3ஆவது நாள் உயிரோடு வந்துட்டீங்கன்னா நான் நம்புவேன் அப்படின்னாரா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழும்பினவர் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், அவர்கள் மறுபடியும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அங்கே சொல்கிறார், அங்கே வேதம் சொல்கிறது 13 அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே, விசில் வருது வராம பார்த்துங்க, ஏன் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது, உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்ன சொன்னால், பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விடுதலையாகி, நீங்கள் விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக வாசிக்கலாம். அப்போ யோவான் 20 அதிகாரத்தை எடுத்துக்கங்க. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சொல்லுங்க, வேணுமா வேண்டாமா? சமாதானம் என்றார். யாருக்கு? அங்க பாருங்க, பயந்து போய் என்ன நடக்குமோ நாளைக்கு என்று சொல்லி பகந்து திகைத்து போயிருந்த அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. 21 வசனத்துல இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, எப்படி? மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த உயிர்த்தெழுதலின் அந்த சாயங்கால வேளையிலே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். மறுபடியும் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அங்க ஒரு ஆள் இல்ல, மிஸ் ஆயிட்டாரு. அன்னைக்கு சண்டே ஈவினிங் சர்வீஸுக்கு யார் வரல? தோமா வரல. தோமா பயந்து போய் என்ன பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி, இல்லாட்ட என்ன ஆயிருமோன்னு சொல்லி குழப்பத்தில் பயந்து போய் நம்பிக்கை இழந்து அன்னைக்கு சர்ச்சுக்கு வராம போயிட்டாரு. யாரு? தோமா. அடுத்த சண்டே, அடுத்த 8 நாள் கழிச்சுன்னா அடுத்த சண்டே பாருங்க 26 வசனத்துல மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அடுத்த கடை அவரை பாருங்க தேடி வராரு. இந்த நாளா வருவானான்னு வந்துட்டார் தோமா. அல்லேலூயா. தோமா வந்து அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. இப்போ இயேசு வந்து உள்ள நிற்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான், அவனுக்கு சேர்த்துப்போம். என்னது? உங்களுக்கு. 19ஆம் வசனத்தில் உங்களுக்கு சமாதானம், 21ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு சமாதானம், 26ஆம் வசனத்தில் மறுபடியும் அங்க போட்டிருக்கு மறுபடியும் மறுபடியும். இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றாரு. சிட்டி ரிவைவல் ஏரி சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு சமாதானம். ஹல்லேலூயா. பயந்து போய், திகைத்து போய், நம்பிக்கை இழந்து, தோல்வி பயத்தோடு கூட, எதிர்கால பயத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க சமாதானம். பீஸ், பீஸ். ஆண்டவர் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம், உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் சமாதானம். ஹல்லேலூயா. அது என்ன சமாதானம் தெரியுமா? உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். யோவான் 14:27 இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, நமக்கு பாடணும்னு நினைக்கிறேன். Because he lives, I can face tomorrow. இயேசு ஜீவிப்பதால் நாளைய தினத்தை நான் சந்திக்க முடியும் பயம் இல்லாமல். எல்லா பயமும் போய்விட்டது என்று அந்த பாடல் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, பயத்தை போக்குகிறவராக, பயத்தை போக்கி சமாதானத்தை கொடுக்கிறவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த வேதத்திலே ஒரு கூட்டத்தார் என்னது, அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பார்களாம். அவங்க பேர் வந்து சதுசேயர்கள். நீங்கள் வேதத்திலே மார்க்கு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் வாசித்தீங்கன்னா அங்கே சதுசேயர்களை குறித்து போட்டிருக்குது. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். இல்லப்பா அவர் உயிரோடு எழும்பவே இல்லை அப்படின்னு சாதிப்பாங்களா? ஹல்லேலூயா. அவங்களுக்கு சமாதானமே கிடையாது. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, எப்பவுமே சந்தோஷம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய இந்த என்னது, இந்த உயிர்த்தெழுதல் நிரூபணமாக்கப்பட்ட ஒரு உண்மை. ஹல்லேலூயா. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று. ஒரு நபர் தன்னுடைய மனைவியையும் மனைவியுடைய அம்மாவையும் கூட்டிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போனாராம். மனைவியையும் மனைவியுடைய அம்மானா யாரும் அவருக்கு மாமியாரையும் கூட்டிட்டு எங்க போனாரா? இஸ்ரேல் தேசத்துக்கு போனாராம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்களாம். எருசலேமில் அங்கே இறங்கி டெல்லவிக்கு போய், அங்கே நாசரேத்துக்கு போய், பெத்லெஹேமுக்கு போய், கப்பர்நமுக்குலாம் போயிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மாமியாருக்கு மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாங்களாம். மாமியாருக்கு மாரடைப்பு வந்து, என்னடா இங்கே வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே கலக்கம். அப்போ கேட்டாரா என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்களா, நீங்கள் இங்கே உங்கள் மாமியார் அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு 5000 ரூபா தான். எவ்வளவு செலவு? 5000 ரூபா தான். ஆனால் அந்த பாடியை நீங்கள் கொண்டு ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். என்ன நீங்களே டிசைட் பண்ணுங்க, 5000 ரூபாய்க்கு அடக்கம் பண்ணுறீங்களா, 50000 ரூபாய்க்கு வெளியே கொண்டு போகிறீங்களா அப்படின்னு. இவனுக்கு 10 நிமிஷம் டைம் தாங்கன்னு யோசிச்சாராம். யோசிச்சு பார்த்ததில் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சான். ஒரு காரியம் ஞாபகம் வந்தோன்னா சொன்னாராம், இல்லை நான் கொண்டு போயிடுறேன்ட்டாராம். என்னது, நான் கொண்டு போயிடுறேன் ஊருக்கே அப்படின்னு. எப்பா ஊருக்கு கொண்டு போனால் 50000 ரூபாய் செலவாகும்ப்பா, ஏன்பா ஊருக்கு கொண்டு போட? இல்லை இல்லை, நாங்கள் சுற்றி வரும்போது எல்லாரும் சொன்ன காரியம், இங்கே ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்பாக அடக்கம் பண்ணாங்க, உயிரோடு வந்துட்டாரு. மாமியார் உயிரோட வந்துருச்சு, அந்த ரிஸ்கை நான் எடுக்க விரும்பல, என் ஊருக்கு என்ன பண்ணிடுறேன், கொண்டு போயிடாரா. பாருங்க, ஏன் சொல்ல வரேன்னா இது ஒரு வேடிக்கையான சம்பவம் தான். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பது நிரூபணமாக்கப்பட்ட ஒரு உண்மை. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. நான் சொன்னேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். ஹல்லேலூயா. The peace which the world cannot give. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லிட்டு, ஒண்ணுக்கு கவலைப்படாதுங்கன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சமாதானத்தை விளங்கிக்கவே முடியாதான். ஏன்னா வாழ்க்கையில முழுசு சுத்திலும் ஒரே போராட்டமா இருக்குது, ஆனா அமைதியா நிம்மதியா இருக்கிறீங்களே, அதான் இயேசு தருகிற சமாதானம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை, பூரண சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அங்கே கல்லறை அருகே ஒரு ஸ்திரீ அழுது கொண்டிருந்தாள். அவருடைய வாழ்க்கையில பயங்கள், குழப்பங்கள், ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. இயேசு வந்து சொல்கிறாரு, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சீஷர்கள் அங்கே பயந்து போயிருந்தார்கள். தூதர்கள் சொன்னார்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி. அவங்க வாழ்க்கையிலும் சமாதானம். யோபு பக்தன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாழ்க்கையில எத்தனையோ பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற அந்த யோபு பக்தன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை சமாதானத்தை நமக்கு தருகிறது. சமாதானம், சமாதானம் என்று சொன்னார். மறுபடியும் சொன்னார். 8 நாளுக்கு பிற்பாடு மறுபடியும் சொன்னார். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பீஸ் பி அன்டு யூ. உங்களுக்கு சமாதானம். இயேசு தருகிற அடுத்த ஆசீர்வாதம் சமாதானம். முதலாவது ஆசீர்வாதம் சொன்னேன், பாவ மன்னிப்பு. இயேசு உயிரோடு இருந்தபடினால்தான் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதபடிக்கு ஒரு சந்தேகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இயேசு உயிரோடு எழுந்தனால்தான். ஆகவேதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தெரிந்திருக்க கடவது, let it be known to you. உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், மூன்றாவது ஆசீர்வாதம் உயிர்த்தெழுந்த வல்லமை. வல்லமை, the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பிலிப்பியர் 3:10 உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். பாடுகளின் ஐக்கியமும் உயிர்த்தெழுதலின் வல்லமை, the power of his resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொன்னால் என்ன? living in resurrection power means living in the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையோடு வாழ்வதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் பரமேறுவதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். வல்லமையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு பரமேறுற வரைக்கும் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்கிறது, யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனத்திலே, அவர் இன்னும் மகிமைப்படாததினாலே இந்த அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஆனால் அவர் மகிமைப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை, உயிர்த்தெழுத வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு தருகிறார். இன்னுமாக நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த வல்லமையை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை, இயேசுவை உயிரோடு எழுப்பின வல்லமை நமக்குள்ளாக ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. the power of resurrection என்று நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. எதற்கு என்று சொன்னால், இந்த பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்கு. பாவத்தை குறித்து அதுல 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று, the penalty of sin, பாவத்தின் தண்டனை. அந்த பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே நமக்கு ஆண்டவர் பெற்று, தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று கொடுத்துட்டார். freedom from the penalty of sin. பாவத்திலே தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆனால் பாவத்தினுடைய வல்லமை இன்றைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க எத்தனை பேரை பாவம் சுற்றி சுற்றி வருகிறது, நெருங்கி நிற்கிற பாவங்கள் இருக்கிறது. பாவத்தில் இன்றைக்கும் அநேகர் விழுந்து போகிறார்கள். பாவத்தை அந்த வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. the power of sin, presence of sin. பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே ஒரு நாள் விடுதலை தருவாரு. அப்ப இயேசு வரப்போது. ஆனா இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து வல்லமையிலிருந்து நம்ம விடுதலை பெற இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தரார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தருகிறார். Jesus gives us the power of resurrection to overcome the power of sin. பாவத்தினுடைய வல்லமையை மேற்கொள்ள, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட, மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ள, பிசாசை ஜெயிப்பதற்காக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உங்க சொந்த பலத்துல பாவத்தை நீங்க ஜெயிக்க முடியாது. உங்க சொந்த பலத்துல நீங்க பிசாசுக்கு மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய தேவன் இந்த பரிசுத்தாவின் வல்லமையை, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு அவர் தருகிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ, இயேசுவுக்காக சாட்சி பகர இயேசு இந்த வல்லமையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா.
பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற, என்னை வல்லமைப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும், எல்லா சொல்லும் எனக்கு வாழ தெரியும், எந்த பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிக்க தெரியும், ஏன்னா எனக்குள்ளாக இயேசுவின் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. மன ரம்மியமாக, திருப்தியாக அந்த உலகத்திலே பாடுகளை சகிக்க, பாடுகளை மேற்கொள்ள இந்த வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த வல்லமை இல்லாத பட்சத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த புதிய பலனை, புதிய வல்லமையை இயேசு நமக்கு தருகிறார். சீஷர்கள் காத்திருந்தார்கள், அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு தோல்வி அடைந்த மனுஷனாக இந்த சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற பிற்பாடு தைரியசாலியாக மாறுகிறான். ஹல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தருகிறார். முதலாவது பாவ மன்னிப்பின் நிச்சயம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவதாக உயிர்த்தெழுந்த வல்லமை, நான்காவதாக ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். பைபிளே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற வசனம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா 1 யோவான் 2:25 வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். the promise of eternal life. யாருக்குமே இந்த உலகத்தில் இயேசுவை அறியாதவர்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. the hope, the promise of eternal life, நித்திய ஜீவன் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனுஷன் இப்படியா ஒரு கேள்வி கேட்டான். யாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் மரித்த பின்பாக பிழைப்பானோ? யார் கேட்டா? தோமாவா? ஏன்னா சந்தேக பேர் வச்சுட்டீங்க கேட்கிற ஆளுங்க. மனுஷன் மரித்த பின்பாக பிழைப்பானோ அப்படின்னு யோபு 14:14 ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. Can man live after death அப்படின்னு சொல்லி, will he live again? அதுக்கு ஒரு பதில் இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. மனுஷன் செத்த பின்பு பிழைப்பான். ஹல்லேலூயா. பிழைப்பான். இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், நித்திய ஜீவனை நமக்கு வாக்குப்படி இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க அப்பா 95 வயசுல மரித்தார் என்று சொல்லி. 90 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் அது கொஞ்ச காலம் தான். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது நித்தியமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை இயேசு மாத்திரம் தான் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படி என்று சொன்னால் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசிங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, யோவான் 14:19 இப்படியாக சொல்கிறது, நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் நான் உயிரோடு இருக்கிறபடியால் நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள். Because I live, you shall live also. நீங்களும் உயிரோடு இருப்பீர்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை பாருங்க. மரண வீட்டில், துக்க வீட்டில் அந்த வசனத்தை வாசிப்பாங்க எப்பவுமே. 1 தெசலோனிக்கேயர் 4:00 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 14 சொல்லுது இப்படி, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று என்னது விசுவாசிக்கிறோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே எல்லாம் சொல்லுங்க, அப்படியே நம்மையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புவார். 16 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆகவேதான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. மரித்த ஒவ்வொருவரும் இயேசுவுடைய வருகையிலே உயிரோடு எழும்புவார்கள். இயேசுவுடைய வருகையிலே மறுபடியும் நாம் உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கையை இயேசு தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:14 1 கொரிந்தியர் 6:16 தேவன் கர்த்தரை இயேசுவை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். எதற்காக? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். இது உயிர்த்தெழுந்த நாளாக இருந்தாலும்
இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனா சாவு செத்த நாள். சொல்லுங்க, சாவு, மரணம் மரித்த நாள். மரணம், the day death died. மரணம் என்ன பண்ணிடுச்சு? மரணம் தோல்வி விட்டது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, மரணம் செத்து போச்சு. அல்லேலூயா. ஏன்னா பிழைப்பு உண்டாயிருக்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கிறது. பாருங்க, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நிறைவேறிற்று. அங்கே பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, மரணம் தோல்வியடைந்தது. பரிதபிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம் என்று வாசிக்கிறோம். ஆகவே பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். மரணம் ஜெயிக்கப்பட்டது. எல்லாம் கவனிங்க. ஒரு முறை ஒரு அம்மா, அவருடைய 2 பிள்ளைகள், மூத்த மகன், இளையது மகள், 12 வயசு 8 வயசுல வச்சுக்கோமே, அவங்களை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. தோட்டத்திலே அவர்கள் ஜாலியாக அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது, பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கும் அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி பையன் கத்துக்கிறான், அம்மா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி. என்னன்னு பார்த்தா அங்க உள்ள குளவி ஒன்று, ஹார்னட், என்ன பண்ணிருச்சு, டபக்குடி அவன் தோல்ல வந்து கொட்டிருச்சு. குளவி என்ன பண்ணிருச்சு? தோல்ல வந்து கொட்டிருச்சு. கத்துறான், வலிக்குது 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 அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா புடச்சி வந்துருச்சு, அப்படியே ரொம்ப சொல்லிங் ஆயிடுச்சு. அந்த கொட்டிக்கிட்டு குளவி சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்திட்டே வருது. அந்த பாப்பாவும் பயந்து போச்சு. பாப்பா என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்மளையும் கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லி அழுது அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்போ அம்மா சொன்னாங்களா, மகளே, அந்த குளவி அண்ணனை என்ன பண்ணிருச்சு, கொட்டிருச்சு. அதோடைய கொடுக்கு எங்க போயிருச்சு, அண்ணன் தோல்ல வந்துருச்சு. ஆகவே அந்த கொடுக்கு போயிருச்சு. இனிமேல் புசு புசு புசுன்னு சுத்திட்டு தான் வருமே தவிர அது ஒன்னு என்ன பண்ணாது, கொட்டாது. கொட்டுறதுக்கு கொடுக்கு இல்ல. ஆகவே உன்னை வந்து தொட்டாலும் உனக்கு வலிக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். இது என்ன சொல்றனா, பவுல் சொல்றாரு, சாவே உன் கொடுக்கு எங்கே, மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னா ஒன்றும் புரியல. கூறு போட்டு வச்சிருக்க மாதிரி தெரியுது. கூறு அப்படின்னா என்னன்னு தெரியல. கூறுனா கொடுக்கு. சொல்லுங்க, ஓ டெத் வேர் இஸ் யுவர் ஸ்டிங், ஓ டெத் வேர் இஸ் யுவர் விக்டரி. மரணமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கொடுக்கு எங்கே. மரணத்தின் கொடுக்கை இயேசு பிடுங்கி விட்டார். அல்லேலூயா. நம்முடைய மூத்த சகோதரனாக இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மூத்த சகோதரன் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அழைக்கிறது. அந்த இடத்துல அவர் தன்மேலே அந்த கொடுக்கை வாங்கிவிட்டனால நமக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா. நித்திய மரணம் இல்லை, 2வது மரணம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஆகவே மரணம் செத்த நாள் தான் உயிர் தெழுந்த இயேசுவினால். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு தாயார், வயதான ஒரு தாயார், லண்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு கப்பல்ல போனாங்களாம். லண்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு அட்லாண்டிக் கடல்ல கப்பல்ல போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா மூத்த மகன் சில வியாதிப்பட்டு மரித்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, அவர் மரித்து விட்டார். 2வது மகன் குடும்பத்தோட எங்க இருக்காரு, நியூயார்க் பட்டணத்தில் இருக்கார், அமெரிக்காவில் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆகவே 2வது மகனை பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க, எங்க இருந்து எங்க போறாங்க, எங்க இருந்து எங்க போனா எனக்கு என்ன கிடைக்கல, லண்டன்ல இருந்து எங்க போறாங்க, நியூயார்க்கு போறாங்க. நடு கடல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமா கொந்தளிக்குது. இன்னெல்லாம் கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு டைட்டானிக் ஞாபகம் வருது, மூங்கிருமோ அப்படின்னு எல்லாம் கத்துறான். ஐயோ கப்பல் மூழ்கிருமோ, என்ன பண்றதுன்னு கடவுளை நோக்கி. இந்த அம்மா மாத்திரம் அப்படியே அமைதியா நிம்மதியா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம், ஒரு கலக்கமும் இல்லாம. எல்லாம் கேட்டாங்க, என்னம்மா கப்பல் மூழ்க போகுதுமா, என்ன இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அந்த அம்மா சொன்னாங்களா, கப்பல் மூழ்கி செத்து போனா என் மூத்த மகனை பரலோகத்தில் போய் பார்ப்பேன், கப்பல் ஒழுங்கா போய் சேர்ந்துச்சுன்னா என் இளைய மகன் நியூயார்க்கில் இருக்க அவனை போய் பார்ப்பேன் அப்படின்னாங்களாம். எப்படியோ கப்பல் போதோ போலியோ ஏதோ ஒரு பிள்ளையை போய் பார்ப்பேன் அப்படின்னாங்களாம். அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இயேசு நம்மை ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே மரணத்தை ஜெயித்தபடினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன், பரலோக அந்த நம்பிக்கை ஆண்டவர் தருகிறார். மரித்தாலும் பிழைப்போம், மரித்தாலும் உயிரோடு எழும்புவோம், மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்வோம் என்கிற நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 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 உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. மரணமே உன் கூர் எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
55 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, while death is a decided fact, it is also a defeated foe. மரணம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உடையதா இருந்தாலும் அது தோல்வி அடைந்த ஒன்று. மரணம் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரனாகி சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, இங்கிலீஷ்ல shadow of death ன்னு போட்டிருக்கு. என்ன டெத்? as I walk through the valley of shadow of death. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ணி விட்டு அவர் ஊருக்கு திரும்புவதற்காக அவர் பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டிருந்தாராம். பிள்ளைகள் எல்லாம் நின்று கொண்டாங்களாம், கலக்கத்தோடு இருந்தாங்களாம். அப்போ மத்தியான நேரம் 11லேருந்து 12 மணிக்கு அந்த டைம் இருக்கும். வெயில் நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், தாயை இழந்து விட்டோமே என்று சொல்லி. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் பிள்ளைகளை பார்த்து, ட்ரெயின் போது பார், ட்ரெயின் தண்டவாளத்தில் அது போய்விட்டது. அது ட்ரெயினுடைய நிழல் நம்ம மேலே பட்டு போச்சு பத்தியா. இப்போ ட்ரெயினுடைய நிழல் உங்கள் மேலே போகிறதுக்கு விரும்புவீங்களா, ட்ரெயின் உன் மேலே ஏறி போக விரும்புவியா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை ட்ரெயின் நிழல் தான் என் மேலே ஏறி போக ஒன்றும் என்ன செய்யாது. அவர் சொன்னாராம், உங்கள் அம்மா மேலே மரணத்தின் நிழல் தான் ஏறி போயிருக்கிறது, உண்மையான மரணம் ஏறி போகலன்னு சொன்னாராம். அல்லேலூயா. ஷேடோ ஆஃப் டெத், மரணத்தின் நிழல் தான். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சந்திக்கிற மரணம் அது மரணத்தின் நிழல் தான். ஆனால் ரட்சிக்கப்படாதபடிக்கு மரித்து விட்டால் உண்மையான மரணத்தின் அதை சந்திக்க வேண்டியிருக்கும், நித்திய நரகத்துக்கு. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் நீங்களாம் பார்த்த சித்த வாயில வித்துல நித்திய ஜீவன் சொல்லுங்க பிரதர். எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க. ஜெயராஜ் பிற கையை கட்டிட்டு இருக்காரு. நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆகவே இது பெரிய ஒரு பாக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனிடத்தில் ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், வரப்போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. போ ரெடியா? அல்லேலூயா. போறதுக்கு ரெடியா நீங்க? ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். இந்த உயிருள்ள இயேசு நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் மறுபடியும் வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவன் முதலாவதாக பாவ மன்னிப்பின் நிச்சயம், 2வது சமாதானம், 3வது உயிர்த்தெழுதலின் வல்லமை, 4வதாக நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. மரணம் நம்மை சேதப்படுத்தாது. மரித்தாலும் பிழைப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 11:25-26. சரி, அடுத்ததாக அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு உயிரோடு இருக்கிறவர் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எதுக்குன்னு சொன்னா வேண்டுதல் செய்யும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, வேண்டுதல் செய்யும்படிக்கு. பாருங்க, அவர் இட் இஸ் ஃபினிஷ்ட்னாரு, முடிந்ததுன்னு சொல்லி. மீட்பின் கிரியை முடிஞ்சிச்சு. ஆனால் நமக்காக இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலே அவருடைய பணிகளை ஒன்று, he still lives to intercede for us. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு என்ன செய்றார்? நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். சாத்தான் என்ன செய்றான்? குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான். he is an accuser, Jesus is our advocate. நமக்கு ஒரு அட்வொகேட் ஃப்ரீயாவே என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்காக ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இங்க அட்வொகேட்டுக்கு காசு கொடுக்கணும். ஆனா இயேசு நமக்காக ஃப்ரீயா என்ன பண்றாரு? பிதாவிட்ட பரிந்து பேசிட்டு இருக்கார். சாத்தான் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவனை தூக்கி நரகத்துக்கு கொண்டு போனோம். அப்பா, அவனுக்காக நான் மரித்தேன், அவனுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன், அவனுடைய பாவத்தை ரத்தத்தினால கழுவி இருக்கிறேன்னு சொல்லி இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, குற்றம் சாட்டுகிறவன் ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறபடினாலே அவன் குற்றம் சாட்டுற ஒன்றும் பிதாவுடைய காதில் விழாது. ஹல்லேலூயா. இட் ஃபால்ஸ் ஆன் தி டெஃப் இயர்ஸ். அங்கே பரலோகத்தில் யார் காதில் விழாது? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? அவர் மனதுருக்கத்தோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு இருக்கும் பொழுது அவர் ஜெபத்திலே இருந்தார். அவருடைய ஜெபத்தை குறித்து 25 இடத்துல சுவிசேஷத்தில் இருக்குது. 25 references of Jesus prayer in the Gospels. இயேசு ஜெபம் பண்ணார் அப்படின்னு 25 இடத்துல இருக்குது. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் அவரே நான் ஜெபம் பண்ணினேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஜெபம் பண்ணினேன் அப்படிங்கிறாரு. வேற எங்கேயுமே சுவிசேஷங்கள் சொல்றாங்க அவர் ஜெபம் பண்ணாரு, காலைல ஜெபம் பண்ணாரு, ராத்திரி ஜெபம் பண்ணாரு, இப்படிலாம் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு. நான் ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு இடத்துல தான். அது யாருக்காகனா பேதுருவுக்காக. 22ஆம் அதிகாரம் 31-32 லூக்கால இயேசு சொல்றாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களை அப்படின்னு புளூரல் இருக்கு, நிறைய பேரை. ஆனா உனக்கு அப்படின்னு சொல்ற அடுத்தது, உனக்காக உன் விசுவாசம் உழந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். I have prayed for you அப்படிங்கிறார். ஒரு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வாழ்க்கையில விழாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும்னா இயேசு நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். பிசாசு என்னைக்கோ வாடிக்கொண்டு போறான்னு நினைச்சேன், எவனே விழுங்கி போறான்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். நேத்து உங்களை சுத்தி சுத்தி வந்தான், இயேசு உங்களுக்கு காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா. அவர் பரிந்து பேசுறதுனால தூதர்கள் வந்து காப்பாத்திருக்கிறாங்க. இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு. ஆனாலும் பேதுருவை எடுத்து ஆண்டவர் நிறுத்தினார், அப்போஸ்தலனாக மாற்றினார், பிரதான அப்போஸ்தலனாக மாற்றினார், சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தினார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. So we have prayer support in Christ because of his resurrection. இயேசு நமக்காக அவர் உயிரோடு எழுந்தபடினாலே we have his prayer to sustain us. நம்மை தாங்குவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக இயேசு நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்றார், ராபர்ட் மெக்கேன் என்கிற ஒரு ஊழியக்காரர் இப்படியாக எழுதுறாரு, if I could hear Christ praying for me in the next room, I would not fear a million enemies. Yet distance makes no difference. He is praying for me. அதாவது இயேசு பக்கத்து ரூம்ல எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா லட்சக்கணக்கான எதிரி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, யாரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பக்கத்து ரூம்ல இல்லாட்டும் பரவாயில்ல, பரலோகத்திலிருந்து எனக்காக ஜெபம் பண்றாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே நான் எனக்காக ஜெபிக்கிறபடினாலே நான் நம்பிக்கையை நமக்கு தருகிறார். 1 பேதுரு 1:21 சொல்கிறது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோழ்ந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு மகிமை அடைந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒன்று தெரிய வேண்டும், இயேசு நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உயிருள்ள இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் தாங்குவார், தம்முடைய ஜெபத்தினாலே தாங்குகிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய உதவி நமக்கு எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆறாவதாக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை இல்லாவிட்ட ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. உயிர்த்தெழுந்த இயேசு மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பத்திலும் இந்த வாக்குத்தத்தம் இருக்குது, முடிவில் இருக்குது. மத்தேயு 1:23 சொல்கிறது, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். முடியும் போது சொல்லுது, உங்களோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். பாருங்க, நம்மோடு இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு சீஷர்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்கள் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு போட்டு, இயேசு அவர்களோடு கூட இருந்தார். இயேசு சொல்றாரு யோவான் 14:18 எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, ஒரு இயேசு போயிட்டாருன்னா என்ன பாடுதுன்னு. அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். I will never leave you as orphan. உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தேற்றுவதற்காக, ஆலோசனை கொடுப்பதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக
நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீதி வரை உறவு, வீதி வரை தெரியாதோ உங்களுக்கு? கண்ணதாசன் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, காடு வரை கடைசி வரை அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க என்ன சொல்லணும்? கடைசி வரைக்கும் எனக்கு இயேசு இருக்கார். ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 18:10 அவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது, பயங்கரமான சூழ்நிலை கொரிந்து பட்டணத்தில், அப்போ வந்து தரிசனமாகி சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கைப்படுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போது ஆண்டவர் சொல்வார், நான் கூட தான் இருக்கிறேன், கவலைப்படாத, பயப்படாத இருக்கிறேன். கடைசியில் நிருபத்தை எழுதும்போது இதே போல தான், வீடு வரை மனைவி, வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, காடு வரை கடைசி வரை. பவுல் அதான் சொல்றாரு, கடைசி வரை ஒருத்தருமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருந்தாருன்னு 2 தீமோத்தேயு 4:16 சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, 15 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, 16 வாசிங்க. நான் முதல் வயசை உத்தர சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட ஒருத்தனும் இல்லை. அப்புறம் என்ன சொல்றாரு, எல்லாரும் என்னை, எல்லாம் போயிட்டான், கூட இருந்தவெல்லாம் குளிபறிச்சுட்டு போயிட்டான், காட்டி குடிச்சிட்டு போயிட்டான், உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டு போயிட்டான், ஒருத்தனும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அப்படியும் சொல்லிக்கிறாரு. அவன் குற்றம் அவன் மேல சுமாராக இருப்பதாக, ஆண்டவர் அவங்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு 17 சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். அந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் நம்மை விட்டு போய்விடுவார்கள், யாரும் கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலும் இருப்பார், நம்மோடு நித்தியத்திலும் இருப்பார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன். அந்த பிரசனம் என்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவ பிரசனம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கிறது, தேவ பிள்ளைகளோடு தேவ பிரசனம் இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய ஆண்டவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இருந்திருப்பார்னு சொன்னால் நம்மோடு அவர் இருந்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நமக்கு வாக்குப்படுகிற காரியம், நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்க நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்த நம்மோடு இருக்கிறார், நம்மை எச்சரிக்க நம்மோடு இருக்கிறார், நம்மை தாங்குவதற்கு நம்மோடு இருக்கிறார், நமக்கு உதவி செய்வதற்கு. சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், எவர் பிரசன்ட் ஹெல்ப், எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 6 முக்கியமான ஆசீர்வாதங்கள். இப்போ இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இவ்வளோ ஆசீர்வாதம் சொல்றேன்னா எதுக்கு? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நித்திய ஜீவன் கொடுத்துட்டாரு உங்களுக்கு, என்ன பண்ண போறீங்க? இப்போ இங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதற்குன்னு சொன்னா, ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, டு லிவ் அ பர்பஸ்ஃபுல் லைஃப். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத வாழ்க்கை நோக்கமற்ற வாழ்க்கை, இயேசுவோடு உள்ள வாழ்க்கை நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் அவருக்காக சாட்சியாக இருப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக இயேசு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன இருக்க வாழ்றான்? ஏதோ சாப்பாட்டுக்காக உழைக்கிறானுங்க. இத்தனை ஜான் வயது, ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆனால் அதான் வாழ்க்கை. சாப்பிட்டு தூங்கி செத்து போகிற வாழ்க்கை இல்லை. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில் நோக்கத்தோடு வாழணும், மரித்த பிற்பாடும் பரலோகத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறோம். அந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசுவை பறைசாற்ற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிற்பாடு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. என்னன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் பிரதான கட்டளைக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்திலையும் 6:7 அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை வைத்த இடத்தை எல்லாம் சொல்லுங்க, வந்து பாருங்கள். என்னது? வந்து பாருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, போய் சொல்லுங்கள். சொல்லுங்க, போய், வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். 4 வார்த்தை. கம், see, go, tell. Come and see, go and tell. வந்து வாருங்கள், பாருங்கள், போங்கள், சொல்லுங்கள். இந்த 4ஐயும் இந்த உலகத்தில் நம்ம செய்யணும். முதல்ல இயேசுட்ட வரணும். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை பாருங்கள், அவருடைய வல்லமையை பாருங்கள், நான் சொன்ன இத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவித்து பாருங்கள். என்ன செய்யணும்?
அவருடைய சமாதானத்தை அனுபவித்து பாருங்கள், வல்லமையை அனுபவித்து பாருங்கள், அவருடைய பாவ மன்னிப்பை அனுபவித்து பாருங்கள். அப்புறம் என்ன சொன்ன அடுத்த ஆசீர்வாதம்? என்னது? நித்திய ஜீவனை. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் நித்திய ஜீவனை ஒரு நாள் தரப்போகிறார். ஆனா இந்த பூமியிலே நமக்கு பரிபூர்ண ஜீவனை தருகிறார். என்ன ஜீவன்? பரிபூர்ண ஜீவன், abundant life. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். பரிபூர்ண ஜீவன். ஆகவே அந்த ஜீவனை அனுபவித்து பாருங்கள், வல்லமை அனுபவித்து பாருங்கள், சமாதானத்தை அனுபவித்து பாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்கள், எல்லாவற்றையும் பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு அங்கே இல்லை, செத்த தேவனாக அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை பாருங்கள். எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? நீங்களா பார்க்கலையா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பார்க்கலையா? பார்த்தா அப்படின்னு கூடாது. அது 6ஆம் வசனம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்க்க நல்லா கவனிங்க. ஏன் வந்து ஆண்டவர் வந்து அந்த கல் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? கல், பெரிய கல். அந்த கல்லை கொடுத்து பைபிளில் போட்டிருக்கு. 16ஆம் மார்க் 16ஆம் அதிகாரம், பெரிய கல், வெரி லார்ஜ் ஸ்டோன் போட்டிருக்குது. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு 4ஆம் வசனத்தில். ஏன் கல் நவுந்துச்சு இயேசு வர்றதுக்கு? கல் நவுத்தாமே இயேசு வர முடியாதா? சொல்லுங்க சிஸ்டர். கல்லை நவுத்தாமே வர முடியாதா? வர முடியாதா? வர முடியுமா? வர முடியாதா? அங்க வீட்டுக்குள்ள உள்ள வந்தார்ல, எல்லாம் இருக்கு, கதவை பூட்டி வச்சிருந்தான். நல்ல 10 பூட்டு போட்டுப்பான்னு நினைக்கிறேன், எவனை வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் இயேசு டபக்குன்னு வந்து உள்ள நின்ட்டாரு. இப்போ கல்லறை ஏன் தள்ளப்படணும் அப்படின்னா, இயேசு வெளியே வர்றதுக்கு இல்ல, சீஷர்கள் உள்ள போறதுக்கு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெண்கள்லாம் இருக்கா பாருங்க, மகதலேனா மரியாள் போன்ற பெண்கள், அவங்க போய் பார்க்கறதுக்காக ஆண்டவர் தள்ளிட்டார். அல்லேலூயா. ஏன்னா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இவங்க அதிகாலமே போறாங்க. போகும்போது இயேசுவை பார்க்கணும் வாஞ்சியோட போறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு கலக்கம். எப்போ ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சிருந்தானே இந்த போர்ச்சவர்கள்லாம், அது இல்லாமல் சீலை வேற போட்டு வச்சிருந்தானே, எப்படிப்பா நம்ம கல்லை புரட்டி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட போறாங்க. அடுத்த போட்டிருக்கு, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? Who will roll away the stone அப்படின்னு கேள்வி கேட்டே போறாங்க. அங்க போய் பார்த்தா புரட்டி போட்டிருக்குது. ஏன்னா இவங்க போய் பார்க்கறதுக்கு. ஹல்லேலூயா. இவங்க போய் பார்த்தாதான் போய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே தள்ளப்பட்டிருந்தது. எதுக்காக? not for Jesus to come out, for these women to go in. அவர்கள் உள்ளே போவதற்காக கல்லு தள்ளப்பட்டிருந்துச்சு. போய் பார்க்கறாங்க, இயேசு இல்லை. அங்க தூதனை சொல்றான், அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். 7ஆம் வசனம் சொல்லுது, போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க தெரியுமா? அங்க 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் என்ன சொல்லணும்? மத்தேயு 28:7 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தோலிருந்து எழுந்தார் என்கிற செய்தியை சொல்லுங்கள். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்தார் என்கிற செய்தி பெரிய செய்தி அல்ல. இயேசு மரித்தோலிருந்து எழுந்தார், அதை போய் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், அவர் பாவ மன்னிப்பை தருகிறார், நித்திய ஜீவனை தருகிறார், அவர் உயிரோடு எழுந்தார். கல்லறை அவரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை, அவருடைய சரீரம் செத்து போகவில்லை, இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை போய் சொல்லுங்க. மரித்தோழுந்து எழுந்தார், அந்த செய்தியை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சீஷர்கள் சொல்றாங்க. எங்குமே இயேசு பெத்லகேமில் பிறந்தாருங்கிற செய்தி சொல்லல. அவங்க சொன்ன செய்தி கிட்டத்தட்ட அநேக செய்திகள் இருக்கிறது. சில 19 செர்மன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். எல்லா இடங்களிலும் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்கிற செய்தியை சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், விடுதலை பெற்றார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றது, போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் நோக்கமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் இல்லாட்டா நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற்று பிரயோஜனமே இல்லை. எதுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம்? எதுக்கு சமாதானம்? எதுக்கு வல்லமை? எதுக்கு ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எதுக்கு நமக்கு நித்திய ஜீவன்? இதெல்லாம் ஆசீர்வாதம் எதுக்குன்னா, ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழணும், தேவராஜ்யத்தை கட்டணும், இந்தியா ரட்சிக்கப்படணும், திருச்சி ரட்சிக்கப்படணும், நம்முடைய சொந்தங்கள் ரட்சிக்கப்படணும். போய் சொல்லுங்க. உலகம் எங்கும் போங்க ஆண்டவர் சொல்றாரு. எருசலேமுக்கு போங்க, யூதேயா முழுவதும் போங்க, சமாரியாவுக்கு போங்க, பூமியின் கடைசி பரியந்தம் போங்க, இயேசு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த செய்தியை முதல்ல சொன்னது யார் தெரியுமா? பெண்கள் தான் சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் தான். பெண்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்க பெண்கள் என்ன செய்றீங்க பாருங்க. முதல்ல அவங்க இருட்டோட போய் பார்த்தாங்க, போய் சொன்னது அவங்க தான் ஃபர்ஸ்ட் மிஷனரிஸ். யாருன்னா பெண்கள் தான். அல்லேலூயா. அவர்கள் தான் போய் சொன்னார்கள். சீஷர்கள் சொன்னார்கள்,
சீஷர்கள் கூட பயந்துட்டு போய் உட்கார்ந்திருந்தான். ஆனால் பெண்கள் போய் தைரியமா போனாங்க. அல்லேலூயா. போய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை என்னவென்று சொன்னால், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும். பாருங்க, அந்த பயந்து தோல்வி பயத்தோடு இருந்த சீஷர்கள் தைரியமாக மகா வல்லமையோடு பலத்தோடு இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள். காரணம், அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பரலோகத்தில் இயேசு போனோன்னே தூதரில் வந்து கேட்டாங்களாம் இயேசுட்ட, இயேசுவே போன வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு. எல்லாம் முடிச்சிட்டேன், கச்சிதமாக முடிச்சிட்டேன். சிலுவையில் பாவ மன்னிப்பை பெற்றுப்படுத்தேன், சாத்தானுடைய கிரியெல்லாம் அழிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். யாரு? தூதர்கள். அப்போ இயேசு சொன்னாராம், நான் என் வேலையை முடிச்சிட்டேன், எல்லாருக்கும் சொல்றதுக்கு கொஞ்சம் ஆளை நியமிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாராம். இல்லை கொஞ்சம் ஆளை. உடனே தூதர்களா ஆடி சிரிச்சாங்களாம். இந்த தோமாவை அடி வச்சிங்க, அவன் ஏகப்பட்ட கேள்வி கட்டிலாம் இருப்பான். அந்த பேதுருவையா நியமிச்சிங்க, இந்த இந்த சண்டை போடுற யார் பெரியவன் சண்டை போட்டுருந்தாங்களே அவங்களே நியமிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாம், அவங்கள தான் நியமிச்சு வந்திருக்கேன், அவங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், அவர்கள் போய் சொல்லுவார்கள்னு சொன்னாராம். அல்லேலூயா. நம்மகிட்ட பல குறைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி தான் அந்த சுவிசேஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 12 சீஷர்களும் தான், அந்த 11 பேரும் தான் எல்லாரும் உலகம் எங்கும் போனார்கள். தோமா இந்தியாவுக்கு வந்தார், தோமா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் சொன்ன சத்தியம் அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே 52 கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வந்து 72 மரித்தார். 20 ஆண்டுகள் இந்தியாவில் ஊழியம் செய்தார். அவர் கொண்டு வந்த செய்தியினால் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் இருக்கிறீங்க. அன்னைக்கு அவர் கொண்டு வந்த செய்தி பலருக்கு போனது, பலர் மூலமாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. யாரை நம்பியிருக்கேன்? உங்களை தான் நம்பி இருக்கிறேன். உங்களை நம்பி தான் ஆண்டவர் அந்த பெரிய செய்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். எங்கிருந்தாலும் இயேசுவை உயர்த்த வேண்டும். எங்கிருந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு பாருங்க, அதாவது கிபி 100ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவர் அல்லாதவருடைய ரேஷியோ என்னவா இருந்துச்சுன்னா, 360 கிறிஸ்தவர் அல்லாதவர் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்தான். ஒரு கிறிஸ்தவனுக்கு 360 கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருந்தார்கள் கிபி 100ல், முதல் நூற்றாண்டின் முடிவில். ஆனால் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு 6 கிறிஸ்தவர் அல்லாத இருக்கிறாங்க. 6 பேரில், உலகத்தின் ஜனத்தொகையில் 6 பேரில் ஒரு ஆள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிற விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிறார். 6 பேரில் 1. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்முடைய வேலை இன்னும் சுலபமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தரும் 6 பேருக்கு சுவிசேஷம் சொன்னால் போதும், உலகமே ரட்சிக்கப்பட்டுரும். ஆனால் சொல்ல மாட்டேங்கிறோமே. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? 4 மாதத்தில் எத்தனை பேருக்கு சொன்னீங்க ஏசு உயிரோடு இருக்கிறாரு? எத்தனை பேருக்கு சொன்னோம்? ஒரு கிறிஸ்தவனுக்கு 6 கிறிஸ்தவர் அல்லாத உலகத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு 1:360 சுவிசேஷம் சொன்னாங்க, வல்லமையாக செயல்பட்டது. அது இன்னைக்கு குறைஞ்சி 1:6 வந்து நிற்குது. அப்படின்னா ஒரு ஆள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 6 பேருக்கு உலகம் முழுசுன்னு சொல்கிறேன் சுவிசேஷம் அறிவிச்சா போதும், இந்த உலகமே இயேசுவை சந்திக்கப்படும். ஆண்டவர் இந்த பணியை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. பர்பஸ்ஃபுல் லைஃப். ஒரு பர்பஸ். இந்த உலகத்தில் ஏன் இருக்கிறேன்னா இயேசுவை உயர்த்துவதற்காக. இந்த உலகத்தில் எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா இயேசுவை சொல்லுவதற்காக. இந்த உலகத்தில் ஏன் சபைக்குள்ளான இருக்கிறேன்னா இந்த உலகத்தில் நான் உப்பாக ஒளியாக இருப்பதற்காக. ஆண்டவர் அந்த நோக்கத்தை நமக்கு தருகிறார். அந்த உயிர்த்தெழுதல் இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, அந்த நோக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில் வருகிற பாடுகளை சகித்தார்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக வாழணும். மரித்தோர்ந்து இயேசு உயிரோடு எழும்புகிறார்கள் செய்தியை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா.